இதை ஆக்சுவலாக சார் ட்விட்டர்லேயே டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் யாருக்கும் குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் இந்த சட்டம்தான். ஆனால் இந்த சட்டத்திற்கு 1987 ஜூலை வரைக்கும் எந்த இடர்பாடுகளும் இல்லை. ஆனால் 1987 ஜூலையில் தான் முதல்ல ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. 1950 ஜனவரி 26க்கு பிறகு பிறக்கக்கூடிய இந்தியாவில் பிறக்கக்கூடிய எல்லோருக்கும் குடியுரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு இதில் திருத்தத்தை என்ன கொண்டு வர்றாங்கன்னா 1987 ஜூலை 1 வரைக்கும் பிறந்தவர்களுக்குத்தான் இந்த குடியுரிமை உண்டு என்ற ஒரு இடரை கொண்டு வருகிறார்கள். அது நீங்கள் கேட்டது மாதிரி கண்ணன், நீங்கள் கேட்டது மாதிரி அதே காலகட்டத்தில் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு செல்லுகிறது. அதற்கு பிறகு நடந்த தமிழ் மக்கள் சந்தித்த இடர்களெல்லாம் வரலாறு அறியும். அதற்கு பிறகு 1987க்கு பிறகு 2003 அந்த காலகட்டம் வரைக்கும், அதாவது பெற்றோர்களில் யாராவது ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கிற பொழுதுக்கு பிள்ளைக்கு குடியுரிமை வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று அந்த திருத்தத்தை கொண்டு வரார்கள். அதற்கு பிறகு 2003க்கு பிறகு அந்த பெற்றோர்கள் 2 பேருமே இந்திய குடிமக்களாக இருந்தால்தான் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு குடியுரிமை உண்டு என்று தொடர்ச்சியாக பார்த்தால் அவர்கள் நம்முடைய தமிழர்களை தொடர்பு படுத்தி 87 உருவாக்கிய அந்த திருத்தம் ரொம்ப கடுமையாகத்தான் ஆக்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உண்மையில் என்னென்னா இதுக்கு அடிப்படையில் காரணம் என்னென்னா ரெஃப்யூஜிக்கான இந்த அகதிகளுக்கான சட்டம் இந்தியாவில் இல்லை. அதான் பிரச்சனை. அகதிகளுக்கான சட்டம் இந்தியாவில் இல்லை. ஏன்னா அவங்க கையெழுத்து போடலை அவங்க யுஎன் கன்வென்ஷன். ஆமாம், யுஎன் அந்த அகதிகளுக்கான சட்டம் இந்த நாட்டில் இல்லை. ஆனால் இந்த சட்டத்தில் 51A அந்த பிரிவின் கீழ் ஒருவர் இந்திய வம்சாவளியாக இருக்கிற பொழுது அவர் தொடர்ந்து இந்த நாட்டில் 7 ஆண்டுகள் வசிக்கக்கூடிய நிலையில் அவர் குடியுரிமை பெறக்கூடிய தகுதியை உடையவராகிறார் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தால் இன்றைக்கு தமிழ் நிலமெங்கும் இருக்கக்கூடிய 103 அகதிகள் முகாம்களில் ஏறக்குறைய 57,000 பேர் இருக்கிறார்கள். 33,000 பேர் வெளியே இருக்கிறார்கள். இந்த 57,000 பேரில் ஏறக்குறைய 35,000 பேர் இந்திய வம்சாவளியினர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அவர்கள் தொடர்ந்து 1983 ஜூலை 25 கருப்பு நாள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். மிக கொடூரமான ஒரு வன்முறையை தமிழினம் சந்தித்த அந்த கருப்பு ஜூலையை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்து ஈழத்திலிருந்து தமிழகத்திற்கு பெரும் எண்ணிக்கையில் அகதிகள் வருகிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அகதிகள் முகாம்களிலே அவர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய 30,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையிலேயே 51A இந்திய வம்சாவளி என்கின்ற அந்த அடிப்படையிலேயே நம்முடைய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமேயானால் மிக விரைவாக குறுகிய காலத்திலே 30,000 மேற்பட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய வரலாறு என்னவென்று தெரியும். தமிழர்கள் அங்கே சென்றவர்களை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஈழத்தையே பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் என்று சொல்லுகிறோம். அதை போல தமிழர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள், 2வது வகையினர். 3வது வகையினர் கடந்த நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டிலே இங்கிருந்து தமிழகத்தின் தென்பகுதியிலிருந்து, குறிப்பாக நான் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எல்லா புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி, தென்னார்காடு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, என்னுடைய கிராமத்திலிருந்து, நான் பிறந்த கிராமத்திலிருந்து கூட பல பேர்கள் இலங்கைக்கு, குறிப்பாக இலங்கையினுடைய மத்திய பகுதி தென்பகுதியில் இருக்கக்கூடிய கண்டி, அவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலையக அந்த தேயிலை தோட்டத்தில் உழைப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட ஏராளமான எண்ணிக்கையில் கொண்டு செல்லப்பட்டவர்கள். நம்முடைய நீதியரசர் மிக தெளிவாக விளக்கியதைப் போல 1960களினுடைய மத்தியிலே இன்றைக்கு நாமெல்லாம் எளிமை நேர்மையினுடைய சின்னம் என்று
போற்றி பாராட்டுகின்ற லால் பகதூர் சாஸ்திரி, அதை போல் அங்கே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா, இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் பல லட்சம் மக்கள் தமிழகத்திற்கு வர நேர்ந்தது. இவர்களை தாண்டியும் இந்த இனப்படுகொலை 1983க்கு பிறகு நடந்த இனப்படுகொலை, அதை போல இந்திய அமைதிப்படையினுடைய அந்த போர், அதற்கு பிறகு ஈழ போராளிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் நடைபெற்ற அந்த போர்கள் காலகட்டத்தில் பெரும் எண்ணிக்கையில் இங்கே வருகிறார்கள். அவர்களிலே இந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பூர்வீக ஈழத்தமிழர்கள் மட்டுமல்லாது இந்த மலையக பகுதியில் இருக்கக்கூடிய அதற்கு முன்பாகவே இடம்பெயர்ந்து, இந்த வன்முறை காரணமாக இடம்பெயர்ந்து வடகிழக்கு பகுதிக்கு வந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள், அகதிகளாக வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு 30-35,000 பேர் இந்த முகாம்களிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்திய அரசு நினைத்தால் இந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு தகுதி இருக்கிறது, உடனடியாக வழங்கிவிடலாம். அதைத்தான் நாம் இங்கே வற்புறுத்தணும். அதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் சார் நீங்கள் சொல்லலாம் சார், திருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். அது மாதிரியான ஒன்று இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மிக எளிதாக தொடர்ந்து அவர்கள் இந்த முகாம்களிலே 30 ஆண்டுகளாக, 35 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக இந்த முகாம்களிலே நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக, ஒரு கலெக்டராக 2 மாவட்டத்தில் இருந்திருக்கிறேன். நான் அடிக்கடி போகக்கூடிய இடம் இந்த இடம்தான், முகாம்கள் தான். அங்கே எல்லாம் எங்கள் அளவில் எனக்கு அதிகாரத்துக்குட்பட்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ நான் உள்ளன்போடு அவர்கள் மீது அளப்பரிய பரிவோடு நான் செய்திருக்கிறேன். ஆனால் எங்களுடைய அதிகாரம் மிக குறைந்த அதிகாரம் என்பதை, தமிழக அரசுக்கே அதிகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் மத்திய அரசு நினைத்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலே மிக உறுதியான நடவடிக்கை, தெளிவான நடவடிக்கை எடுத்து ஒரு தொன்மையான ஒரு இனம், உலகத்தில் எந்த தேசிய இனமும் சந்திக்காத மாபெரும் பேரழிவை 21ஆம் நூற்றாண்டிலே சந்தித்த ஒரு பேரினம் தமிழ் இனம், இன்றைக்கு காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, பாலஸ்தீனத்திலே காசாவிலே நாம் இந்த மானுடத்திற்கு எதிரான கொடுமைகளை பார்க்கிறோம். அதற்கு இணையாக, அதைவிட மேலாக எந்த அரசு ஒரு இனத்தை, மக்களை, தன் குடிமக்களை காப்பாற்ற வேண்டுமோ அந்த அரசே அந்த மக்கள் மீது வன்முறையை, ஒரு பேரவலத்தை, படுகொலையை ஏவி அந்த கொடூரத்தை நாம் ஈழத்திலே பார்த்தோம். எனவே அந்த மக்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசு நினைத்தால் செய்துவிட முடியும். எனவே இன்றைக்கு ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு என்கின்ற பெயரில் நம்முடைய அன்பிற்குரிய வழக்கறிஞர் புகழேந்தி, தமிழரசு கலை, நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சி, இது வெறும் ஒரு சில பேருடைய இயக்கம் என்று கருதாதீர்கள். இது தமிழர்களினுடைய இயக்கம். இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து தமிழினமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய மகத்தான பொறுப்பு ஒரு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது. எனவே இது ஒரு தமிழ் இனத்தினுடைய, ஒரு தேசிய இனத்தினுடைய பிரச்சனையாக மட்டுமே கருதாமல், இது ஒரு மானுட அவலம், மானுட பிரச்சனை என்று கருதி இதை நீங்கள் வெகு மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.